தண்ணீர் துறவட்ட போய் ஜெபம் பண்றாரு. என் எஜமானுடைய குமாரனுக்கு நீர் நியமித்தவள் இப்படிப்பட்டவளா இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கும் போது அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ரேபக்காள் குடத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். அப்ப இவர் கேட்கிறாரு, அம்மா குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடு. இவர் ஏற்கனவே ஜெபத்துல சொல்லிட்டார், நான் இப்படி யாருன்னு கேட்கிறேனோ அந்த பொண்ணு நீரும் குடி, உங்களுடைய ஒட்டகத்துக்கும் ஊத்துவேன். ஒட்டகம் எப்படி தண்ணி குடிக்கும்? 10 மாடு குடிக்கிற தண்ணியை விட ஒரே நேரத்தில் அது குடிக்கும். ஒட்டகத்தை பத்தி செய்தி என்ன? ஒரு தடவை அது முழுசா தண்ணி குடிச்சிச்சுன்னா 6 மாசம் தண்ணியே குடிக்காம இருக்கும். நாமெல்லாம் குடிக்காம இருந்தா செத்து போயிடுவோம். அப்போ அந்த கூட்டிட்டு போனது 10 ஒட்டகம். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க, எவ்வளவு தண்ணி ஓட்டுவோம். இப்ப இருக்கிற பிள்ளைங்கன்னா இடுப்பு ஒன்று போயிடும். அந்த அவ்வளவு ஒட்டகம் குடிக்கிறாங்க, தண்ணி ஊத்துனாங்க. அப்ப இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, கத்தர் வாக்கியம் பண்ணாருன்னு அட்ரஸ் கேட்கிறாரு. அந்த பொண்ணு தான் யாருங்கிறத அப்பா பேரு எல்லாம் சொல்லிடுச்சு. கவனிக்கணும், இந்த பொண்ணு தண்ணி கொடுத்து தூக்கிட்டு வீட்டுக்கு போன உடனே அவங்க அண்ணன் லாபம் ஓடி வர்றான். எதிர்ல ஓடி வந்து அவன் சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆபிரகாமை இப்படி இழிவுபடுத்துகிறவர்கள் மனம் திரும்ப வேண்டும். ஏனென்றால் அந்த லாபான் வந்து எப்படி சொல்றாரு பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 31வது வசனம். ஆதியாகமம் அந்த வசனத்துல எப்படி சொல்றாரு? அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே, உள்ளே வாரும், நீர் வெளியே நிற்பானே, உமக்கு வீடும் ஒட்டகங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். கொஞ்சம் கவனிங்களா? இந்த குடும்பத்துக்கு கர்த்தரை பத்தி தெரியுமா தெரியாது? இன்னைக்கு கிறிஸ்தவம் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஆபிரகாம் மட்டும்தான் கர்த்தரை தெரியும். ஆபிரகாமுடைய அப்பாவோ தாத்தாவோ அவருடைய உடன் பிறந்தவர்களுக்கோ கர்த்தரே தெரியாது, அவங்களாம் ரட்சிக்கப்படலன்னு நினைக்கிறாங்க. ஆனா நான் உங்களுக்கு ஒரு 2 வசனம் கொடுக்குறேன், அந்த வசனத்தை நீங்க தியானிச்சு முடிவு செஞ்சுக்கங்க. ஆதியாகமம் 15:15 கர்த்தர் ஆபிரகாம் கிட்ட எப்படி பேசுறாரு பாருங்க. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவார், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவார். 2 விஷயம். மறுமையில ஆபிரகாம் எங்க போய் சேருவார்? அது அவருடைய பிதாக்களிடத்திலே நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவார். அடக்கம் பண்ணப்படுறது உங்களுக்கு அது மண்ணில் தான். ஆனா போய் சேர்ற இடம், ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா எல்லாரும் அடக்கம் பண்ணப்படுறது மண்ணில் தான். ஆனா போய் சேர்ற இடம் ஒரே இடம் இல்லையே. ஆபிரகாம் எங்க இருக்கிறாருன்னு நமக்கு இயேசுநாதர் ஓமானத்துல சொல்லிட்டார். லூக்கா 16ல இந்த ஐஸ்வர்யம் லாசரு சம்பவத்துல லாசரு மரித்து எங்க போய் இளைப்பா இருக்கிறார்? ஆபிரகாமின் படி. அதாவது ஆபிரகாம் பாக்கியத்தை அடைந்து பரதேசில் இருக்கிறாரு. விசுவாச மார்க்கத்தார்கள்லாம் தகப்பனா இருக்கிறாரு. கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்து போறவங்கலாம் அந்த தகப்பனுடைய மடியில இளைப்பாறுவதாக, ஆறுதல் படுத்துவதாக, அங்கு வேதனை ஏற்று இருப்பதாக இயேசுநாதர் சொல்லிட்டார். சரியா? அடுத்து ரட்சிக்கப்படாதவங்களுக்கு அங்க இடம் கிடையாது. அந்த ஐஸ்வர்யாவை பற்றி என்ன சொல்லுது? அவன் பாதாளத்தில் வேதனைப்பட்டான் என்று சொல்லுகிறது. பூமியில ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படாதவனோ எல்லாருக்கும் ஒரே பூமி அடக்கம் பண்ணப்படுறது. அடக்கம் பண்ற இடம் இவன் கொஞ்சம் தள்ளி இருக்கலாம், இவன் கொஞ்சம் வேற இடத்துல இருக்கலாம், ஆனா மண்ணில். ஆனா உள்ளான மனுஷன் போகிறது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு பாவத்தை விட்டு விலகி பாவ மன்னிப்பை பெற்று தேவராஜ்யத்துக்கு காத்திருந்து தேவனுக்கு பயந்து நீதியாக வாழ்ந்திருந்தால் பரலோக ராஜ்யத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக பரதேசில இளைப்பார்வார்கள். அப்படி இல்லை, கடவுளே இல்லை, நான் எந்த அநியாயத்துக்கு பயப்பட மாட்டேன், ஊரை ஏமாத்துவேன், அக்கிரமம் பண்ணுவேன், தேவனுடைய வசனத்துக்கு எதிராக பேசிக்கிட்டு தெரிவேன், இப்படி இல்லாத ஜாதியெல்லாம் நான் ஜாதி வெறி பிடிச்சி அலைவேன்னா பரலோகத்தில் இடம் கிடைக்காது, பரதேசில் இடம் கிடைக்காது, அது பாதாளத்தில் தான் வேதனை பண்ணணும். இதுல முக்கியமான செய்தி என்னன்னா, இங்க நீ ஜாதி பார்த்துக்கிட்டு வெறுப்போட இருக்கிறவங்களுக்கு விரோதமா வாழ்ந்தா மறுமையில பரலோகம் வந்தாலும் எல்லாரோட சேர்ந்துதான் வாழ்ந்தாகணும், பாதாளத்துக்கு போனாலும் எல்லாரோட சேர்ந்துதான் வேதனை பண்ணணும். கவனிங்க, பரலோகத்துல ஒரு ஜாதிக்காரனுக்கும் ஒரு தனி செக்ஷன் கிடையாது. பாதாள
பரலோகத்திலையும் ஒவ்வொரு ஜாதிக்காரனுக்கு தனித்தனி செக்ஷன் கிடையாது. கவனிக்க வேண்டும். வெளிப்படுத்துற விசேஷம். இப்போ இந்த அருமையான பாடல் அழகாய் நிற்கும் யார் இவர்கள், அந்த பாடலை எழுதின அந்த தேவதாசர் எழுதியிருக்காங்க. எல்லா ஜாதியா, எல்லா கோத்திரம், எல்லா மொழியும் பேசும் மக்களா அழகாய் நிற்கும் யார் இவர்கள். எங்க நிற்கிறாங்க? பரலோகத்தில் நிற்கிறாங்க இல்லையா? அதுக்கு வசனத்தை காண்பிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல நான் நேரம் கருதி ரொம்ப சுருக்கமா வாசிக்க விரும்புகிறேன். நான் காட்டுறேன் அந்த வசனத்தை. அங்க பரலோகத்துல ஜனங்கள் கூட்டமா இருக்கிறார்கள். இவங்க யாருன்னா இந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்களை பற்றி 9ஆம் வசனம் குறிப்பிடுகிறதை நான் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தல் 5:9. தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புது பாட்டை பாடினார்கள். அதுக்கு முன்னால நீங்க 8ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களை பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களை பிடித்துக் கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்துதான் இப்படி சொல்றாங்க. இப்ப நீங்க கவனிக்கணும். இதுல இன்னொரு காரியத்தை சொல்லிவிடுகிறேன். நான் ஒரு விளக்க வேதாகமத்தை அந்த கமாண்டரியில கூட படிச்சேன். அதுல அவங்க எழுதியிருக்காங்க, இந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் என்பது விசேஷித்த தூதர்கள் எழுதியிருக்கிறாங்க. அது தவறு. ஏன்னா இப்ப நாம வாசித்த பகுதியிலேயே அந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள் என்பவர்கள் தூதர்கள் அல்ல. பூமியில சகல கோத்திரங்கள், சகல பாஷைகள், சகல ஜாதி ஜனங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். தூதர்களுக்கு மீட்பு கிடையாது. ஏற்கனவே கர்த்தரோடு இருக்கிற தூதர்கள் மீட்கப்பட வேண்டியது. அவங்க ஏற்கனவே பரிசுத்தமான நிலையில் இருக்காங்க. விழுந்து போனவங்களுக்கு தான் மீட்பு. ஆனா விழுந்து போன தூதர்களை கர்த்தர் மீட்க விரும்பவில்லை. அவர்களுக்காக அவர் ரட்சிப்பை கொடுக்கவில்லை. அப்போ இந்த 4 ஜீவன்கள் 24 மூப்பர்கள், இந்த வசனத்தை நீங்க மறுபடியும் பொறுமையா படிச்சீங்கன்னா கூட தெரியும். அவங்க பூமியில சகல விதமான ஜாதி ஜனங்கள்ல இருந்து, பாஷை பேசுகிறவர்கள் இருந்து, கோத்திரங்கள்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு மீட்கப்பட்டவர்கள். அவங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையில, கிரியின் அடிப்படையில அவங்களுக்கு விசேஷமான இந்த இப்படிப்பட்ட மேன்மை கிடைத்திருக்கிறது என்று நாம் எண்ணலாம். சரிங்களா? ஆனா கவனிக்க வேண்டும், பூமியில அந்த பலவிதமான ஜாதி ஜனங்கள்ல இருந்து தானே மீட்கப்பட்டாங்க. கவனிக்கணும். அப்படி மீட்கப்பட்டவங்க அங்க ஒரே இடத்துல வித்தியாசம் இல்லாம தேவனுடைய பிள்ளைகளாக தான் தேவனுக்கு ஊழியம் செய்கிறார்கள். சரியா? கர்த்தருக்கு மகிமை. இன்னொரு பகுதி வெளிப்படுத்துற விசேஷத்திலேயே 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கவனிக்கணும். 7ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இந்த வசனம் சொல்கிறது, அவர்கள் மகா சத்தமிட்டு 9-10 வசனங்களை வாசிக்கிறார். வெளிப்படுத்தல் 7:9-10 கொஞ்சம் வாசிங்க சத்தமா. நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரரிலும் இருந்து ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் உரித்தோடங்களை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். போதும். நீங்க இப்ப வெளிப்படுத்தின விஷயத்துல நான் காண்பித்த இந்த 2 பகுதியை நீங்க பார்க்கும்போது, இந்த பூமியில சகலவிதமான ஜனங்களிலிருந்து, பாஷைக்காரர்களிலிருந்து, கோத்திரங்களிலிருந்து, ஜாதிகளிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். இதைதானே பேதுரு சொன்னாரு, எந்த ஜனத்திலாயினும் அவருக்கு பயந்து நீதி செய்கிறவன் எவனோ அவனே அவருக்கு உகந்தவன். அப்படி இவர்கள் பலவிதமான ஜனக்கூட்டங்களிலிருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். இவர்கள் எல்லாரும் தேவனுக்கு உகந்தவர்கள். இவர்களை கர்த்தர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார். அங்கே ஜாதி கிடையாது. அங்கே எல்லாரும் பரலோகத்துல வந்தாலும் ஒரே இடத்துல இருந்துதான் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டு நித்திய காலமாய் ஒன்றாய் இணைந்துதான் வாழ வேண்டும்.
பாதாளத்துக்கு போனாலும் அங்க கூட இந்த ஜாதிக்காரன் அங்க தனியா வேதனைப்படு, இந்த ஜாதிக்காரன் இங்க தனியா வேதனைப்படு கிடையாது. அங்க ஒருத்தன் மேல ஒருத்தன் தான் விழுந்து எரிஞ்சுக்கிட்டு புழுத்து போய் துடித்து கொண்டு கிடக்க வேண்டும். இதையெல்லாம் அறிந்து ஒழுங்கா இப்பவே சரியா மனம் திரும்பி நம்முடைய விசுவாச தகப்பனாகிய ஆபிரகாமை ஜாதி பார்த்தவன் என்று அவமானப்படுத்திக் கொண்டு இல்லாமல் அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுகிறவர்களாக, அவரை போல தேவனுக்கு சிநேகிதராய் வாழுகிறவர்களாக நாம் மனம் திரும்ப வேண்டும். இப்போ இந்த ஆபிரகாம் ஏன் கானானியர்களை பெண்ணெடுக்கல? நம்பர் 1 அவங்க சபிக்கப்பட்டவங்க, நம்பர் 2 தேவனை ஏற்காதவங்க, கீழ்ப்படியாதவங்க. ஏனென்றால் அவர் குடும்பத்துக்குள்ளேயே ஏசா 2 கானானிய பெண்களை திருமணம் செய்து கொண்டு வந்து அந்த குடும்பத்துக்கே வேதனை உண்டாக்கி போயிட்டு, அதோட கூட இந்த அம்மா என்ன சொல்றாங்க பாருங்க. ஈசாக்கினிடத்தில் ரெபெக்காள் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. அது 26, 27, 46 அந்த 27ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் கடைசி வசனம் படிங்களேன். பின்பு ரெபெக்காள் ஈசாக்கை நோக்கி, ஏத்தின் குமாரத்திகளின் நிமித்தம் என் உயிர் எனக்கு வெறுப்பாய் இருக்கிறது. இந்த தேசத்து பெண்களாகிய ஏத்தின் குமாரத்திகளில் யாக்கோபு ஒரு பெண்ணை கொள்வானானால் என் உயிர் இருந்து ஆவதென்ன என்றாள். எந்த அளவுக்கு போயிட்டு பாருங்க. இங்க ஏத்தின் குமாரனைகள் வாசிக்கிறதுனால இது கானானிய பெண்களா அப்படின்னு கேள்வி இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு வசனம் 28ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனத்தை வாசிக்கிற பாருங்க. கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் போதும். அதுக்கு கீழே அவரு இஸ்மவேல் இடத்துல போய் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறார். அப்ப கவனிங்க, ஏசா கல்யாணம் பண்ணது கானானிய கானானிய தேசத்து பெண்கள் தான். அவர்கள் தன்னுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் மனநோவா இருந்தார்கள். கவனிக்க வேண்டும். இதைத்தான் ஆபிரகாம் தவிர்த்தார். உண்மையாகவே அவருடைய உள்ளத்துல ஜாதி இல்லை. ஏனென்றால் அவர் தேடின பெண்ணை அவர் பார்க்கவில்லை, தேவனே நியமித்தார். தேவன் தான் அந்த பெண்ணை வாய்க்க பண்ணினார். அடுத்து லாபான் அந்த பொண்ணுடைய அண்ணன் இந்த ஆபிரகாமுடைய வேலைக்காரனை எப்படி வரவேற்கிறார்? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வார். ஏன் தெரியுமா? அவங்க கர்த்தரை அறிந்தவர்கள். அதுக்குதான் ஆதியாகமம் 15:15 சொன்னேன். ஆபிரகாமுக்கு மட்டும்தான் கர்த்தர் தெரியும், ஆபிரகாமுடைய அப்பாவுக்கு தாத்தாவுக்கு தெரியாதுன்னு நினைச்சா இந்த வசனத்துக்கு என்ன பதில்னு நீங்க கண்டுபிடிங்க. ஆபிரகாமுக்கு என்ன சொல்றாரு? நீ உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய். பிதாக்கள் என்றால் யார்? உன் பிதாக்களிடத்தில் சேர்வாய்னா என்ன அர்த்தம்? ஆபிரகாமுக்கு பிதாக்கள்னா யார்? குறைந்தபட்சம் அவருடைய முன்னோர்களில் 2 சந்ததியாவது குறிக்கணும், அப்பா தாத்தாவாவது குறிக்கணும் இல்லையா? பிதாக்கள் அவங்களுக்கெல்லாம் சேர்வாய்னு போட்டிருக்கு. ஆனா ஆபிரகாம் போய் சேர்ந்த இடம் பரதேசம். இதெல்லாம் நம்ம தியானிக்கணும். வேதத்தில் இருக்கிற எதுவும் ஏதோ மனுஷ ஞானத்தில் எழுதுனது இல்லை, அது தேவனுடைய ஞானத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் சத்தியத்தை எழுதி வைத்திருக்கிறார். இப்ப பாருங்க, அது மட்டும் இல்ல, ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 53வது வசனத்தை கவனிங்க. இங்க யாக்கோபு அவங்க மாமா வீட்டுல இருந்து ஆடு மேய்ச்சிட்டு கல்யாணம் எல்லாம் ஆகி அந்த லாபானுக்கு தெரியாம வந்துடுறாரு இல்லையா? அவர் பின்னாலே ஆட்களை கூட்டிட்டு வந்து துரத்திட்டு வந்து கோபமா சண்டை போட்டுட்டு மறுபடியும் சமாதானமாகும் போது அவங்க 2 பேரும் என்ன பேசுகிறான்னு பாருங்க. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிதாக்களின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடு நின்று நியாயம் தீர்ப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். நீங்க ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் படிச்சீங்கன்னா இந்த ஆபிரகாம் நாகோர் என்பவர்கள் அண்ணன் தம்பி. தேராக அவங்க அப்பா. அந்த தேராவுடைய பிள்ளைகள் ஆபிரகாம், நாகோர், காம். இந்த 3 பேர். இந்த காம் தான் சபிக்கப்பட்ட சந்ததி. சாரி, நான் அந்த நோவாவுடைய பிள்ளையை சேர்த்து சொல்லிட்டேன், அவர் இல்லை, ஆறாம். சரிங்களா? ஆபிரகாமுடைய உடன் பிறந்தவங்க நாகோர், ஆறாம். ஆபிரகாமுடைய அப்பா தேராகு. ஆபிரகாமுடைய தாத்தாவுக்கு நாகோர்னு பேர். ஆபிரகாமுடைய தாத்தாவுடைய பேர் தான் இவருடைய சகோதரர் ஒருத்தனுக்கு வச்சிருக்குது. அதனால இந்த இடத்துல லாபான் ஆபிரகாமின் தேவனும்
நாகோரின் தேவன் என்று சொல்லுவது ஆபிரகாமையும் அவருடைய சகோதரனையும் சொல்றார். அதாவது யாக்கோவுடைய தாத்தாவையும் லாபானுடைய தாத்தாவையும் குறிப்பிடுகிறார். அப்படி குறிப்பிட்டு இவர்களுடைய பிதாக்களின் தேவன் என்று ஆபிரகாமின் தேவனை குறிப்பிடுகிறார். புரியுதா உங்களுக்கு? இந்த ஆதியாகமம் 15:15 ஆதியாகமம் 31:53 ரொம்ப நிதானமா தேவனுடைய ஆவியானுடைய உதவியோட தியானிக்கணும். அப்படி தியானிச்சா என்ன புரிந்து கொள்ள முடியும்? ஆபிரகாமுக்கு தான் கர்த்தர் வெளிப்பட்டார். ஆனா ஆபிரகாம் மூலமாக அவங்க அப்பாவும், ஏன்னா அவங்க அப்பா கல்தேயர் தேசத்திலிருந்து புறப்பட்டு ஆறாம் வரைக்கும் வந்திருக்காரு ஆபிரகாம் கூட. ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துல இப்ப கர்த்தரை விசுவாசித்தானே வந்திருக்கிறார். கானானுக்கு பிரயாண வர்ணன் வந்து அந்த வழியிலே இருந்துட்டார். ஆனா அவங்க தாத்தா கர்த்தரை அறிந்து அந்த ஊர் என்கிற கல்தேயர் பட்டணத்திலே மறுத்து விட்டார். ஆக ஆபிரகாமுக்கு கர்த்தர் வெளிப்பட்டாலும் ஆபிரகாம் மூலமாய் ஆபிரகாமுடைய அப்பா தாத்தாவும் கர்த்தரை அறிந்திருக்கிறார்கள் என்று என்ன இடம் உண்டு. அது மட்டும் இல்ல, அவருடைய உடன்பிறப்புகளுக்கும் கர்த்தர் நன்றாக தெரிந்திருக்கிறார். கர்த்தரை அவர்கள் முழுவதும் ஏற்றுக்கொண்டார்களே என்னவோ, ஆனால் கர்த்தரை அவர்கள் மறுதலிக்கவில்லை, மறுக்கவில்லை. ஏனென்றால் ஆபிரகாமுடைய வேலைக்காரர் போன போது கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாரும்னு அழைக்கிறாரா? அதோடு கூட ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்தில் மறுபடியும் அவங்க வீட்டுல உட்கார்ந்து இந்த சம்பந்தம் எல்லாம் பேசும்போது அந்த லாபானும் அவருடைய அப்பா பெத்துவேலும் என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 50-51 வசனங்கள். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது. நீங்க கவனிக்கணும், ஆபிரகாமுடைய உடன் பிறந்த சகோதரனுடைய குடும்பம் கர்த்தருடைய சித்தத்திற்கு தங்களையும் தங்கள் மகளையும் ஒப்பு கொடுக்கிறதை இங்கே காண வேண்டும். கானானியர் எப்படியா இருக்காங்க பாருங்க. இது கர்த்தரால் வந்த காரியம். உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. கர்த்தர் சொன்னதை தான் நாங்க மதிக்கிறோம். கர்த்தர் சொன்ன, கர்த்தர் ஏற்படுத்தின சித்தத்துக்கு எதிரா நாங்க ஒரு வார்த்தையும் சொல்ல கூடாது. எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்துருக்காங்க பாருங்க. நிறைய பேருக்கு நீங்க தெரியல இதெல்லாம். அடுத்து 31வது வசனம். இதோ ரெபெக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள், கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும்படிக்கு அவளை அழைத்துக் கொண்டு போம் என்றார். இன்னைக்கு ஆபிரகாமையும் அசிங்கப்படுத்துற அளவுக்கு ஜாதி பார்க்கறான் சொல்ற கூட்டம் இருக்குது. அவங்களுக்கு கர்த்தரா சொல்றாரு, இந்த ஜாதியிலே பொண்ணு பார்த்துக்கோ, இந்த ஜாதியிலே மாப்பிள்ளை பார்த்துக்கோ அப்படின்னு ரட்சிக்கப்பட்ட மற்றவங்களை இழிவுபடுத்துறதுக்கு கர்த்தரா சொல்லி கொடுக்கிறாரு. அப்ப எந்த அளவுக்கு கெட்ட புத்தியை வைத்துக் கொண்டு சத்தியத்தை பொய்யாக்குகிறதுக்கு புரட்டி விசுவாச மார்க்கத்தாருக்கு தகப்பனா இருக்கிற ஆபிரகாமை அவமானப்படுத்தி கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட ஆட்கள் மனம் திரும்ப வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்கிறது. அப்ப நாம் கவனிக்க வேண்டும். இது மட்டும் இல்ல, ஆபிரகாம் ஜாதியற்றவர் என்பதற்கு இன்னும் சில உதாரணங்களை சொல்றேன். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்துல சாராளமா சொல்றாங்கல்ல, என்னுடைய வேலைக்காரி இந்த ஆகாரை உனக்கு மறுமனையாட்டியாக கொடுக்கிறேன். கவனிங்க, ஆகார் என்ன ஆபிரகாமுடைய சொந்தக்காரங்களா? அந்த எகிப்தின் ராஜா ஆபிரகாமுக்கு ஆடு மாடு வேலைக்காரி எல்லாம் கொடுத்தான்ல, அதுல வந்தவன் தான் ஆகார், எகிப்திய பெண். அவள் ஆபிரகாமுக்கு அவருடைய மனைவி மறுமனையாட்டியா கொடுக்கும் போது, நான் வந்து ஜாதி பார்க்கிற ஆளு, நம்ம சொந்தம் இல்லாத இந்த எகிப்திய பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி மாட்டேன் அப்படி சொன்னாரா? இல்ல. இது எதை காட்டுகிறது? ஆபிரகாம் ஜாதி பார்க்கிறவர் இல்லை என்பதை காட்டுகிறது. அது மட்டும் இல்ல, ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் வந்தீங்கன்னா அங்க கேத்துராள் என்று இப்போ ஒரு அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறார். 1வது வசனத்துல அந்த அம்மாவும் ஆபிரகாமுடைய உறவினர் கிடையாது. அடுத்து 6ஆம் வசனம் ஆதியாகமம் 25:6 ஆபிரகாமுக்கு இருந்த மறுமனையாட்டிகளின் பிள்ளைகளுக்கோ அப்படின்னு வாசிக்கிறோம். கவனிங்க, இந்த மறுமனையாட்டிகள் யார்? உடனே ஆகாரும் இந்த கேத்துராள்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஆகாரு சாராளம்மா உயிரோடு இருக்கும் போதே அந்த அம்மாவையும் அவருடைய மகனையும் வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. அந்த அம்மா மறுபடியும் வரல. சரியா? இப்போ இந்த 25ஆம் அதிகாரம் வரும்போது சாராலும் மறித்து விட்டாங்க. இப்ப கேத்துராளை இவர் திருமணம் பண்ணியிருக்கிறார். ஆனா 6வது வசனம் ஆபிரகாமுக்கு இருந்த
மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கோ அப்படின்னு இருக்கு. அப்படின்னா இந்த மறுமனையாட்டிகள் என்று பன்மையில் இருப்பது இன்னும் சில மனைவிகளை அவர் திருமணம் பண்ணியிருந்தார் என்பதை தான் குறிக்கிறது. அது மட்டும் இல்ல, இந்த ஆபிரகாம் தேவனுக்கு பயந்தவர், எந்த மனுஷனையும் அவமதிக்கிறவர் இல்லை. இதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயம் சொல்லி முடிக்கிறேன். இயேசுநாதர் தாவீதின் சந்ததியில வந்தார்ல, இப்ப பாருங்க நிறைய வசனங்கள் நான் சுருக்கமா அதை காமிச்சு முடிக்கிறேன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை உங்களுக்கு வாசித்துக் கொள்கிறேன். சல்மோன் போவாசை ராகாவினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேதை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். கவனிக்கணும், இயேசுநாதர் எந்த சந்ததியில வந்தாரு? இயேசுநாதர் தாவீதின் குமாரன் நினைச்சான். ஏன்னா தாவீதினுடைய சந்ததியில அவர் வந்தார் இல்லையா? தாவீதினுடைய அப்பா பேர் தான் ஈசாய். இந்த ஈசாயினுடைய அப்பா அம்மா யாரு? ஓபேத், ரூத். இந்த ரூத் யாரு? ரூத்தின் புத்தகத்துல வாசிக்கிறோமே, மோவாபிய ஸ்திரீ. சரியா? இயேசுநாதரே புறஜாதி பெண்களுடைய சந்ததியில தான் வந்திருக்கிறார். கவனிக்க வேண்டும். இந்த தாவீதினுடைய தாத்தா தான் ஓபேத், பாட்டி மோவாபிய பெண். அது மட்டும் இல்ல, அவங்க தாத்தாவுடைய அப்பா அம்மா இருக்காங்கல்ல, பூட்டம் பூட்டின்னு சொல்லுவாங்கல்ல, தாவீதுடைய தாத்தாவுடைய அப்பா அம்மா அந்த பூட்டன் பூட்டி யார்? அவங்க பூட்டன் தான் இவரு போவாஸ் இல்லையா? அடுத்து இந்த போவாஸ் ராகாபினிடத்தில் சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். நான் ஏதோ இந்த பேர் கவனிக்காம தப்பா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். மேல இருந்து நான் கீழே இருந்து இப்படி வந்துட்டேன். மேல இருந்து கவனிக்க. சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். சரிங்களா? இந்த சல்மோன் ராகாப் இவங்க யாரு? இவங்க தான் தாவீதினுடைய பூட்டின்னு சொல்லுவாங்க, தாத்தாவுடைய அப்பா அம்மா. சரிங்களா? இந்த ராகாப் யாரு? கவனிக்கணும். எரிகோ பட்டணத்தில் மதில் மேல் குடியிருந்த வேசி என்று சொல்வார். அந்த அம்மா அப்பா அப்படி தப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஆனா அவ கர்த்தரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு வேவுக்காரரை பாதுகாத்து அனுப்புனதுனால ஒரு நேர்மையான மனிதன், தாவீதினுடைய தாத்தாவுடைய அப்பா, இவள் உண்மையாகவே மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டவள், புறஜாதி பெண்ணுங்க, அவளை திருமணம் செய்து கொண்டான். அவ வயிற்றுலதான் போவாஸ் பிறக்கிறார். இதுல கவனிக்க வேண்டும், போவாஸ் கல்யாணம் பண்ண பொண்ணுதான் இந்த ரூத். ரூத் யாரு? மோவாபிய தேசத்து பெண் இல்லையா? அந்த ரூத்தின் புத்தகத்துல, ரூத்தின் சரித்திரத்துல வாசிக்கிறோம். அந்த நகோமி தான் குடும்பத்தோட மோவாப் தேசத்துக்கு இங்க பஞ்சன் போயிட்டு அங்க 2 மகன்களுக்கு கல்யாணம் பண்ணி 2 மகன்களை இறந்துட்டான், புருஷனும் இறந்துட்டாரு. 2 மருமகள்கள் இந்த அம்மா கூட சொந்த நாட்டுக்கு வராங்கிறாங்க. இந்த அம்மா நீங்க வர வேண்டாம், நீங்க உங்க வீட்டுக்கு போங்கன்னு சொன்ன போது ஒரு அம்மா போயிட்டா. ஆனா ரூத் மட்டும் உன்னுடைய தேவன் என்னுடைய தேவன், நீ மறிக்கிற இடத்துல நானும் மறிப்பேன்னு விடாமல் பின்பற்றி வந்தா. அந்த நற்குணத்தை பார்த்து போவாஸ், ஏற்கனவே போவாஸோடைய அம்மா தான் ரூத், இவ ராகாப். இப்போ இந்த ரூத்தை போவாஸ் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. போவாசருடைய மகன் தான் ஓபேத். இந்த ஓபேத்தினுடைய மகன் தான் ஈசாய். ஈசாயுடைய மகன் தான் தாவீது. தாவீதின் குமாரன் இயேசு கிறிஸ்து. சரியா? நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் தெரியுமா? தேவனுடைய இதயத்திலும், உண்மையாய் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய மனுஷனுடைய இதயத்திலும் இந்த உலக பிரகாரமான ஜாதி என்கிற பாவம் இல்லவே இல்லை. இன்றைக்கு சில குணப்படாத, சரியாய் ரட்சிக்கப்படாத, கெட்ட சிந்தையை வைத்திருக்கிறவர்கள் தங்களுடைய ஜாதி வெறியை நியாயப்படுத்துவதற்கு ஆபிரகாம் ஜாதி பார்த்தான் அப்படின்னா ஆபிரகாமுக்கு அடுத்து போனா இவங்களை தேவனே குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தேவன் தானே ஆதியாகமோ உபாகமம் 28:1 சகல ஜாதிகளிலும் உங்களை மேன்மையாக வைப்பேன், ஜாதியை உண்டாக்குனது, ஜாதியை ஏற்படுத்தின தேவன் தான் என்று குற்றம் சாட்டுகிற ஆட்களாக இருப்பார்கள். அப்படி வேண்டாம். வேதத்தில் என்ன ஆச்சரியமான காரியம், இயேசுநாதர் யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல
அந்த சமாரிய பெண்ணிடத்துல வந்து அவளுக்கு சுவிசேஷம் சொல்லி ரட்சிப்புகளை நடத்த வேண்டும் என்று வந்த உடனே பேச்சு கொடுக்கிறார். தாகத்துக்கு தானா அந்த அம்மா என்ன பண்ணிட்டா? ஜாதி பிரச்சனையை கலப்புறா. நீ யூதனாய் இருக்க சமாரிய பெண்ணாகிய என்னிடத்தில் நீ எப்படி கேட்கலாம்? கவனிங்க, அந்த அம்மா இயேசுவை யூதன் என்று சொல்லுகிறார். அது யோவான் 8ஆம் அதிகாரத்துல 48வது வசனத்துல இயேசுநாதரை பரியாசம் பண்ணக்கூடிய ஒருவன் சொல்லுகிறான், உன்னை சமாரியன் என்றும் பிசாசு பிடித்தவன் என்றும் சொல்லுகிறது சரியாங்கிறான். அவன் வந்து இயேசுவை நீ சமாரியன்கிறான். இன்னொருத்த பேதுரு இயேசுவை மறுதலிக்கும் போது மத்தேயு 26ஆம் அதிகாரம் 69வது வசனத்துல அவன் சொல்றான், நீ கலிலேயனாகிய இயேசுவோடே இருந்தார் அப்படிங்கிறான். கவனிங்க, ஏங்க ஒரு மனுஷனுக்கு ஜாதின்னு அது இல்லாத ஒன்று, நாம விரும்பாத ஒன்று, வெறுக்கக்கூடிய ஒன்று, தேவன் ஏற்காத ஒன்று, ஆபிரகாம் ஏற்காத ஒன்று. அப்படி இருந்தா கூட ஒருத்தனை ஒரு ஜாதி தானே சொல்லுவாங்க. ஆனா சர்வ வல்லமுள்ள தேவனே மாம்சத்துல வந்த போது அவருக்கு எத்தனை ஜாதி பட்டம் கட்டுறாங்க பாருங்க. இயேசுநாதர் யூதரா? கிடையாது. அவர் முழு உலகத்துக்கு ரட்சகர். ஆமென். அப்போஸ்தலர் பேதுரு சொன்னாரு, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில், அவர் எல்லாருக்கும் கர்த்தரானவர். ஆமென். அவர் ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அல்ல. அவர் யூதரில் தாவீதின் சந்ததியில் பிறக்க வேண்டும் என்று தீர்க்கதரிசனம் நிறைவேறும்படி அங்க பிறந்தாரே தவிர அவர் எந்த யூதனுடைய ரத்தத்தினாலும் பிறக்கவில்லை. அவர் புருஷனை அறியாத கன்னி மரியாளிடத்தில் தேவ ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவராலே அவர் உற்பத்தியானவர். ஆகவே அவரை எந்த ஜாதியிலும் சேர்க்க முடியாது. அவர் யூதரும் அல்ல, சமாரியரும் அல்ல, அவர் கலிலேயரும் அல்ல. அவர் எல்லா மனுஷருக்கும் தேவன், தேவகுமாரன், எல்லாருக்கும் கர்த்தர். கவனிங்க, இப்படிதான் இல்லாத ஒன்றை இயேசுநாதருக்கு ஜாதியை பேர வைக்கிறது. கர்த்தருடைய மெய்யான ஊழியக்காரனும் சிநேகிதனுமாகிய நம்முடைய தகப்பன் ஆபிரகாமுக்கு இப்படிப்பட்ட அவமரியாதை ஏற்படுத்துகிறது. இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்கள் மனம் திரும்பட்டும், நாம் இப்படி செய்யாதிருப்போமாக. 2 கொரிந்தியர் 5:17 சொல்கிறபடி, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீதிமொழிகள் 14:21 சொல்கிறது, பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். கவனிங்க, இந்த ஜாதி பேதம் எவ்வளவு வெறியையும் கொலையையும் சண்டை சச்சரவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்துகிறது. அது ஒரு பாவச் செயல். ஆகவே அந்த பாவத்தை ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் செய்யாதிருப்போமாக. நான் முதல்ல சொன்ன மாதிரி, இங்கே எந்த ஜாதி ஜனத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டாலும் பரலோகத்துல வந்து ஒரே இடத்துல ஒரு எல்லாரும் ஐக்கியமா தான் இருக்கணும். அப்படிப்பட்ட ஐக்கியமா இருக்க மாட்டாங்கிறவங்க பரலோகம் எப்படி வர முடியும்? பரலோகத்தை மிஸ் பண்ணா நரகத்துல கூட எல்லாரும் ஒன்னாதான் வேதனைப்படுவாங்க. அங்க நான் இந்த ஜாதியா எனக்கு தனி இடம் கொடுலாம் கேட்க முடியாது. ஆகவே இப்படிப்பட்ட அறியாமையில் இருக்கிறவர்கள் நன்றாக மனம் திரும்பி தங்களுடைய அந்த தவறான எண்ணங்களை விட்டு மெய்யாய் தேவனிடத்திலே மனம் திரும்புவோம். அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, தான் கண்ட சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? உலகத்துல எல்லா ஜாதி ஜனங்களை விட மேன்மையா வைக்கப்பட்ட பேதுருவே, நான் யாரை விட உயர்ந்தவனும் இல்லை, யாரும் என்னை விட தாழ்ந்தவனும் இல்லை என்று ஒப்புரவாகி கொண்டாரே. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற மற்றவர்கள் அப்படி ஒப்புரவாக வேண்டியது எவ்வளவு அவசியம்? 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல, தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாயிருந்தால் அவருடைய அன்பு நமக்குள், அவருடைய அன்பு தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார். அவருடைய அன்பு நமக்குள் பூரணப்படுகிறது. ஜாதி பார்ப்பது அன்பு இல்லைங்க, அன்பு இல்லாத தன்மை. ஜாதியை நிராகரிப்பது தேவனுடைய அன்பினாலே நிறைந்திருக்கிற தன்மை. ஆமென். ஆகவே நான் மிகவும் பணிவோடு கிறிஸ்தவ சமுதாயத்தை
நம்முடைய சபையாரை நான் கேட்டுக்கொள்கிறேன். வேதத்தில் இன்னும் இதற்கு உதாரணங்களாய் சொல்ல வேண்டிய ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. பாருங்க, பழைய ஏற்பாட்டு சபை எகிப்திலிருந்து புறப்பட்டு வர்றதுக்கு அனுப்புறாரு மோசே. மோசேயுடைய மனைவி யாருங்க? நீக்ரோ பெண். அவங்க என்ன யூத குலத்தை சேர்ந்தவங்களா? அவங்கள கர்த்தர் ஏற்றுக்கொண்டா. அதுக்கு விரோதமா மோசேயினுடைய சகோதரியும் சகோதரனும் பேசினாங்க. அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் வந்துச்சு. மிரியாமுக்கு வெறும் பிடிச்சிருச்சு இல்லையா? அப்புறம் மோசே கெஞ்சினார். அதனால ஆதி காலத்திலிருந்தே தேவன் ஜாதி பார்க்கறது இல்லை, தேவ மனிதர்களும் ஜாதி பார்ப்பது இல்லை. இந்த சரியா ரட்சிக்கப்படாதவங்க, குணப்படாதவங்க தான் அவங்க இப்படி இருந்துகிட்டு அதுக்கு நேர்மையானவங்களை உதாரணம் காட்டுகிறார்கள். அது தவறு. ஏனென்றால் எல்லா மனுஷனையும் ஒரே ரத்தத்தினால படைத்தார், எல்லா மனுஷனையும் ஒரே ரத்தத்தினால ரட்சிக்கிறார் தேவன். ஆமென். தேவனிடத்தில் பட்சபாதமே இல்லை. தேவனை பட்சபாதம் உள்ளவர் என்றோ பரிசுத்தமான சாட்சியான ஆபிரகாம் போன்ற தேவ மனிதர்களை இப்படிப்பட்ட பட்சபாதம் பார்க்கிறீர்கள் என்று சொல்லுவதே பாவம். அப்படி அறியாமையினால யாராவது சொல்லியிருந்தாலும் எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும். நாம் அப்படி இருக்கக்கூடாது. தேவன் பட்சபாதமற்றவர். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அப்படி இருப்போமாக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you so much. God bless you.